வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்திற்கு உரிய ஒரு எருமை இனத்தை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகள் பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. இந்தியாவில் நம்ம நாட்டு இனங்களை காக்கணுங்கிறதுக்காக நிறையா வகையான இனங்கள் மாநிலங்கள் வாரியாக நாட்டு இனங்களாக அங்கீகரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இதன் மூலம் அந்த இனங்கள் பாதுகாக்கப்படுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. அப்படி நம்ம தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 வகையான எருமை இனங்களை நம்ம நாட்டு இனங்களாக பார்த்திங்கன்னா அங்கீகரித்திருக்காங்க. அதில் நம்ம போன வாரமே பார்த்திங்கன்னா தோடா எருமையை பற்றி பார்த்தோம். அதுதான் முதல் முறையாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு இனங்களுங்க எருமை இனத்தில். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறதாங்க இந்த பர்கூர் எருமை. இதை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மற்றும் ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களுக்கு. ஈரோட்டில் அந்த பர்கூர் மலைப்பகுதியில் பெரும்பான்மையான நபர்களால் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்துக்கு நம்ம உதவக்கூடிய ஒரு இனமாகவோ இந்த இனங்களை சொல்லலாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் கருப்பு மற்றும் பழுப்பு நிறமாக இருக்குங்க. நடுத்தர உயரத்தை கொண்ட இனங்களாக தான் இருக்கும். அதே போல் அந்த காலில் பார்த்திங்கன்னா சாக்ஸ் மாட்டின மாதிரி கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. இதோட வால் பார்த்திங்கன்னா பழுப்பு மற்றும் கருப்பு கலந்து தான் இருக்கும். இதோட கொம்புகள் வளைந்து பின்னோக்கி செல்ல மாதிரி இருக்குங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இனங்களாக சொல்லப்படுதுங்க. ஏன்னா 1977 கிட்ட 95,400 வரைக்கும் இருந்த இந்த இனங்களோட எண்ணிக்கை 2009 கிட்ட வெறும் 3,600 கிட்ட மாறிடுச்சுங்க. இப்படி அழிவின் விளிம்பில் இருக்கிறதுக்கு நிறைய வகையான காரணங்கள் சொல்லலாம். நம்ம மக்கள் தொகை பெருக்கம், இட பற்றாக்குறை, மேய்ச்சல் நிலங்கள் குறைபாடுகள்னு வரிசையே என்னதான் அடிக்கிட்டு இருந்தாலும் இந்த இனங்களுக்குன்னு நிறைய வகையான சிறப்புகள் இருக்குது. இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை தாங்க. அதனால் ஈரோட சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இனங்களை வாங்கி வளர்த்து பாதுகாக்க பாருங்கள். இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1.5 to 2 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதோட பாலோட கொழுப்பு 8% வரைக்கும் இருக்குங்க. இதே போல் நிறையா வகையான இனங்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இனங்களாக இருக்குது. அதெல்லாம் வரிசையாக நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.